வணக்கம் நண்பர்களே. டிஎன்-டெட் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூடியவர்கள், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படக்கூடிய குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரியான எந்த தேர்வு எழுதினாலும் சரி, இல்லை டிஆர்பி நடத்தக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம், இதில் நீங்கள் எந்த தேர்வு எழுதினாலும் அது எல்லாத்துலேயும் முக்கியமாக அவங்க கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற டாபிக். அதுவும் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க 2-3 கேள்விகள் வரைக்கும் இந்த ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் நிச்சயமாக ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்தகவு டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி அவங்க கேட்டுடுறாங்க. அதே நேரம் இது ரொம்ப எளிமையான ஒரு டாபிக். இது சின்ன சின்ன பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், இதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டினா என்ன, அதில் அவங்க என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு சில மாடல் கொஷின்ஸை வச்சு ஒவ்வொரு டைப்பாக நான் ஒரு 4-5 டைப்பாக அதை நான் உங்களுக்கு பிரித்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு 30 கொஷின்ஸை வச்சு ஒரு மாடல் கொஷின் பேப்பரும் தரேன். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டியில் அவங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே உங்களால் ஆன்சர் பண்ணுற முடியும். சரி, வாங்க ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நிகழ்தகவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை குறிக்கிறது தான் நிகழ்தகவு. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ இன்றைக்கி ஐபிஎல் மேட்ச் நடக்குது அப்படின்னா அதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச டீம் சொல்லுவோம் இல்லையா, இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு. ஸோ 2 டீம் ஆடுறாங்க அப்படின்னா 2த்தில் யாராவது ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ 2 டீம் ஆடுது, நான் யார் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஒரு ஆள் யாரோ ஒருத்தர் ஆசைப்பட்றேன், மொத்தம் 2 டீம், அதில் நான் ஒரு ஆள் ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன்னா அப்போ ஒரு சான்ஸ் தான். ஸோ 2ல் ஒரு சான்ஸ், பாதி சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ அதுதான் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை குறிக்கிறது தான் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா நிகழ்தகவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி நிகழ்தகவுடைய வேல்யூ எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். எப்படி இருக்கும்? 0லேருந்து 1 வரைக்கும். 0 வரலாம், 0 விட அதிகமாக வரலாம், இல்லாட்டி 1 விட கம்மியாக வரலாம். 0 < p < 1. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஈவன் இந்த இயர் 10th நடந்த பப்ளிக் எக்ஸாமில் கூட இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நிகழ்தகவுடைய மதிப்பு எப்பவுமே எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும்னா 0லேருந்து 1க்குள்ளே. அது மாதிரி ஒரு உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு என்னவாக இருக்கும்னா 1ன்னு இருக்கும். ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா அதோட நிகழ்தகவு 1. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அடுப்பில் பாலை வைக்கிறோம், அடுப்பை ஆன் பண்ணுறோம், பால் கொதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பால் கொதிக்குமா? ஆமாம், நிச்சயமாக கொதிக்கும் இல்லையா? ஸோ அது ஒரு உறுதியான நிகழ்ச்சி. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும்னா அதுதான் நம்ம உறுதியான நிகழ்ச்சி, சர்டன் ஈவெண்ட் அப்படின்வோம். அதோட ப்ராபபிலிட்டி 1. உறுதியற்ற அல்லது நடக்க இயலாத நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி நிச்சயமாக நடக்கவே நடக்காது அப்படின்னா அதை நடக்க இயலாத நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். அதோட நிகழ்தகவு 0. பொதுவாக P(a)க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா N(a)/N(s). சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா P(e)ன்னு எழுதுவாங்க ஈவெண்ட் அப்படிங்கிறதால. அப்போ N(e)/N(s). சும்மா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். உள்ள கொஷினில் போடும்போது நம்ம ஃபார்முலாலாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல, எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக இப்போ P(a) அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னா P(a)பாருங்கிறது அந்த நிகழ்ச்சி நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு. அதனிடத்தையே ஆட் பண்ணுறீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். சரிங்களா? ஸோ P(a) + P(a) உடைய வேல்யூ 1. இது இப்போ நம்ம சொன்னது தான். P(a) உடைய வேல்யூ, Pன்றது ப்ராபபிலிட்டி, அதோடைய வேல்யூ எப்பவுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா 0லேருந்து 1க்குள்ளே இருக்கும். ஏன் அப்படின்னா எப்படி கொஷின் கொடுப்பாங்கன்னா கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதில் எது வந்து ப்ராபபிலிட்டிய வேல்யூன்னு கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷன் A 0, B 1, C 0.5, D 1.2ன்னு கொடுத்துருவாங்க. இதில் எது வந்து நிகழ்தகவுடைய வேல்யூ கிடையாதுன்னு கேட்டாங்கன்னா 0 வரலாம், 1 வரலாம், 0.5 வரலாம். ஆனால் 1.2 வராது. 1 விட அதிகமாக இருக்கிறது நிகழ்தகவில் வராது, 0 விட கம்மியாக, தட் மீன்ஸ் நெகட்டிவில் இருக்கிறதும் எதில் வராது அப்படின்னா நிகழ்தகவில் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அடுத்தது மாடல் கொஷின்ஸ் கொடுக்குறப்ப அப்போ இதை கொடுப்பேன். நான் இதில் ஒரு 5 டைப்பாக உங்களுக்கு பிரிச்சிருக்கேன். அதில் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப் மட்டும் ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். மொத்தமாக எல்லா டைப்பையும் ஒரே வீடியோவில் பார்க்குறத விட தனித்தனி டைப்பாக பார்க்குறப்ப உங்களுக்கும் தேவையான டைப் மட்டும் எடுத்து வச்சு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் டைரெக்டாக கொஷினுக்கு வந்துடுறேன் பாருங்கள், அங்கே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். 1 முதல் 100 வரை எண்கள் குறிக்கப்பட்ட 100 அட்டைகளிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு அட்டை தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அவ்வாறு தேர்ந்தெடுக்கும் பொழுது கிடைக்கும் எண் ஒரு வர்க்க எண்ணாக இருக்க நிகழ்தகவு. கொஷின் நல்லா கவனிச்சுக்கோங்க. 1லேருந்து 100 வரைக்கும் நம்பர் எழுதியிருக்காங்க. அதிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நம்பர் எடுக்கிறாங்க. ஸோ முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது அவங்க மொத்தம் எத்தனை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. 1லேருந்து 100 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 100 நம்பர் இருக்குது.
நாம் வந்து சூஸ் பண்ணுற நம்பர் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு வர்க்க எண்ணாக இருக்கணும், ஸ்கொயர் நம்பர். 100க்குள்ளாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் பாருங்கள், 1 4, ஏன்னா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 5 6 7 8 9, 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121 ஆகிடும், 100 விட அதிகமாகிடும். அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 10 நம்பர். அதை மேலே போட்டுக்கணும். மொத்தம் எத்தனை சொல்கிறாங்களோ அது கீழே, அதிலிருந்து அவங்க என்ன தேவைன்னு சொல்கிறாங்களோ அதை மேலே, இவ்வளோ தான். ஸோ 10/100 கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 1/10. பெரும்பாலும் இதுக்கு அவங்க ஆன்சர் கொடுக்கும்போது இதை சிம்ப்ளை பண்ணி பாயிண்ட் வச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இப்படியே ஃப்ராக்ஷன்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ ஆன்சர் 1/10. அதை தான் இங்கே நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். புரியுதுங்களாம்மா? ஸோ ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம பார்க்குறது பேசிக்காக வெறுமனே இத்தனை நம்பர்லேருந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்கள். முதல் 50 எண்களிலிருந்து ஒரு எண் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவ்வெண் பகா எண்ணாக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு. முதல்ல 50 நம்பர், அப்போ மொத்தம் 50 நம்பர் அப்படிங்கிறதால 50 கீழே போட்டுக்கிறேன். ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறேன், அது என்னவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா பகா எண்ணா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50க்குள்ளாடி இருக்கக்கூடிய பகா எண்கள் என்னென்னு தெரியணும். நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே நம்பர் சீரீஸில் சொல்லும் போதே பகா எண்களை பற்றி உங்களுக்கு நிறையவே சொல்லியிருக்கேன். அதில் கரெக்டாக அது தெரிஞ்சிச்சு, பகா எண்கள் தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. பாருங்கள், 50க்குள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பகா எண்கள். மொத்தம் எத்தனை பகா எண் இருக்குது அப்படின்னா 15 பகா எண் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகா எண்ணா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50ல் இந்த 15 மட்டும் விட்டுடணும். 50ல் இந்த 15 விட்டோன்னா மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 35/50. 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 7 5 35, 15 50. ஸோ ஆன்சர் 7/10. புரிஞ்சுக்க முடியுதுங்களாம்மா? சரியா? 7/10. அடுத்த மூணாவது பாருங்கள். ஒரு கூடையில் உள்ள 75 மாம்பழங்களில் 20 பழங்கள் அழுகியவை. சமவாய்ப்பு முறையில் அக்கூடையிலிருந்து ஒரு பழம் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அது நல்ல பழமாக இருக்க நிகழ்தகவு. மொத்தம் எத்தனை பழம் இருக்குது? 75. அப்போ 75 கீழே போட்டுக்கிறோம். 20 பழம் அழுகிடுச்சான். அவங்க கேட்குறது நல்ல பழமாக இருக்கணும். அப்போ 75ல் 20 போயிடுச்சுன்னா 55. அந்த 55 மேலே போட்டுக்கிறேன். கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 11 5 55, 5 5 75. ஸோ ஆன்சர் 11/15. 11/15. புரியுதா? அடுத்தது இது ஒரு முக்கியமான கேள்வி பாருங்கள். பழைய புக், இந்த கொஷின் ஆக்சுவலாக பழைய புக்கில் இருக்கிறது. புது புக்லேயும் இதே மாடலில் ஒரு கொஷின் இருக்குது. ஒரு நாளில் மழை வருவதற்கான நிகழ்தகவு 0.74 எனில் அந்த நாளில் மழை வராமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கும். கரெக்டாக? அப்போ இதில் 1 சொல்லிட்டாங்க, 0.74 நடக்கிறதுக்கு. நடக்காமல் இருக்கிறதுக்குன்னும் போது 1லேருந்து இந்த 0.74 மைனஸ் பண்ணணும். சிலர் இந்த பாயிண்டில் மைனஸ் பண்ணும்போது தப்பு பண்ணுவீங்க. 1லேருந்து, அப்போ 1னா 1.00 எடுத்துக்கலாம். இதிலிருந்து 0.74 மைனஸ் பண்ணணும். அப்போ கடன் வாங்கினீங்கன்னா இங்கே 0, இங்கே 9, இங்கே 10, 10ல் 4 போயிடுச்சுன்னா 6, 9ல் 7 போயிடுச்சுன்னா 2, 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. ஸோ ஆன்சர் 0.26. ஏன்னா சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாயிண்டில் இருக்கிறத போடும்போது கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, அதனால். சரிங்களாம்மா? இதிலே நான் இன்னொரு கொஸ்டின் கூட உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சப்போஸ் ஒரு நாள் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலை நடப்பதற்கான நிகழ்தகவு 2/5 எனில் அந்த வேலை நடக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்குறாங்கன்னா இதையும் அப்படி தான் 1லேருந்து மைனஸ் பண்ணணும். 1 - 2/5. அப்போ 1 5 5, 5ல் 2 போயிடுச்சுன்னா 3/5ங்கிறது தான் அந்த வேலை நடக்காமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவாக இருக்கும். புரியுதுங்களாம்மா? ஸோ நிகழ்தகவுனா என்ன அப்படிங்கிறதையும், அதில் ஃபஸ்ட்டு டைப்பில் அவங்க என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இந்த மாடலில் உங்களுக்கு ஒரு 5 கேள்விகள் தரேன். நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸை எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் நோட்லேயுமே எழுதி வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், 1 முதல் 50 வரையுள்ள எண்களிலிருந்து ஒரு எண் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அது ஒரு கன எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. சரியா? 50 வரைக்கும் நம்பர்ஸ், அதில் இருக்கிற நம்பர் கன எண்ணாக இருக்கணும். கன எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. அடுத்து ரெண்டாவது கேள்வி, முதல் 10 இயலெண்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு எண் பகு எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, ஒரு நாளில் மழை வருவதற்கான நிகழ்தகவு 0.51 எனில் அந்த நாளில் மழை வராமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அடுத்து கேள்வி எண் 4, முதல்
10 பகா எண்களிலிருந்து ஒரு எண் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவ்வெண் 2 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அடுத்தது கேள்வி எண் 5. முதல் 50 இயலெண்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு எண் 5 மடங்காக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு என்ன? சரிங்களா? இந்த 5 கேள்விகளுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.